மகர ராசி அன்பர்களுக்கு சார் பிசினஸ் சம்மந்தம் அப்படி பார்ப்போம் சார். பிசினஸ் சம்மந்தப்பட்ட இந்த யோகா காலங்க உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது வேலையாட்கள் அமைத்தல், சிசிடி அமைத்தல், விளம்பர பலகைகள் கொடுத்தல், புது வேலையில புதுசாக மாத்துறது, வீட்டிலேயே வச்சு பண்ணலாமா, ஆன்லைன் பேஸ் பண்ணி எடுக்கிறது, புதுசாக ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இப்போ நிறைய பேர் ஆப் போடுறான்ற இதெல்லாம் நடக்கும். தகவல் தொடர்பின் மூலம் தொழிலை வளர்க்கக்கூடிய காலகட்டம் பண்ணலாம்னா நிச்சயமா உண்டு. இந்த ராசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொடர்ந்து பயணிக்கணும். என்னன்னா திடீர்னு டல்லு மட்டும் ஆயிடக்கூடாது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால சொல்ற சொல் ஒரு சில ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற படிப்படியாக மேலே டெவலப் ஆகிற சூழ்நிலை வந்திருக்கு. பிஸ்னஸில் பெரிய லெவலில் பண்ணுங்க. கூட்டா தனித்தா அதான் பார்க்கணும். இன்னொன்று இந்த ராசிக்கு இந்த கூட்டு தனித்துங்கிறத விட உங்கள் பேர்லையோ மனைவி பேர்லையோ கணவன் பேர்லையோ போடுங்கம்மா. இப்போ ஒரு கேள்வி வரும், பிஸ்னஸாக வேலையா? அது ஜாதக ரீதியாக ஒரு உங்களுக்கு தொழில் மட்டும்தான், பிஸ்னஸ் மட்டும்தான் சொல்லுவோம். ஏன்னா பேசும்போது கூட லேடியை சொன்னேன், உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற யோகம் இல்லை. அவங்களுக்கு பெரிய ஒரு இதில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், அதே இதை நான் பண்ணக்கூடாதான்னு உங்களுக்கு அமைப்பு இல்லை. ஏன்னா அவங்க இமோஷனல் ஜாதகம் ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு 10ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அது வலு கம்மி, கிளைண்ட்டை பார்க்க முடியாது அப்படிங்களா? அப்போ அந்த ஜாதக ரீதியாக தெரிஞ்சும் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். அவனா ஒரு சில பண்ணுங்கம்போ வருவான். இந்த மாணவர்களுக்கு நல்ல எஜுகேஷன் டைம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது. ஹெல்த் ரீதியாகவும் நல்லா மாணவர்களை பார்த்து டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மாணவர்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டைம் க்ரோத் ஆகிக்கங்க. சூப்பராக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இன்ஜினியரிங் இது மாதிரி ஏதோ ஒன்று தோண்டிட்டு இருக்கும். இன்ஜினியரிங்கா, டாக்டரா, என்ன சப்ஜெக்ட்லாம் இதுதான் இப்போ $1,000,000 கொஸ்டினாக இருக்குது. பேரண்ட்ஸ் இல்லை மேனேஜ்மெண்ட்டில் பணம் கட்டிட்டுமான் நிச்சயமாக ஜாதக ரீதியாக பார்த்து முடிவெடுத்துக்கலாம். கோச்சாரத்தில் உங்களுக்கு அனுகூலமான திசை இதுதான். இப்போ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்க்கணுங்க. ஹெல்த் தான் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு சரியாகிற மாதிரி இருக்குது. ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும். ஹெல்த் தொந்தரவு இருக்கிறவங்க மருத்துவ செலவு பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ மருத்துவம் உட்கொண்டால் சரியாகும். கண் தொந்தரவு, பல் தொந்தரவு, இதயம் சம்மந்தம், ரத்தத்தில் சம்மந்தப்பட்டதெல்லாம் சரி செய்ய யோக காலம் வந்துடும். இப்போ நீங்கள் வழிபட வேண்டியது பார்த்தீங்கன்னா தீபம் வழிபாடு, தீபம் ஏற்றி வழிபாடு செய்தல் நல்லாயிருக்கும். தாமரத்தண்டு திரி ஒரு முறையை போட்டு பாருங்கள், ஒரு மாறுதல் இருக்கும். பட் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்த பரிகாரம் மாறும். கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா ஸ்கில்ஸ் எண்ணில் தொடர்புங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.